வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையாளர்களே, மெய்யன்பர்களே, நாம் இன்றைக்கு உலக நல வேள்வி அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே உலக நல வேள்வி அப்படிங்கிறத அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா? தெரியும், இன்று தான் முதல் முறை. ஓகே. மகரிஷி அவர்கள் புத்தாண்டு அன்று உலக அமைதி, உலக சமாதானத்துக்காக இது போன்று வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய இந்த சாண்டிங் மந்திரத்தை திரும்ப சொல்லும் இல்லையா, அந்த சாண்டிங். அதுபோல் நம்முடைய மந்திரம் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இதுதான் நம்முடைய மந்திரம். அதை சொல்வதை நம்ம ஒரு பழக்கமாக நம்ம வைத்திருக்கிறோம், நல்ல ஒரு துவக்கமாக வைத்திருக்கோம். எப்பொழுதுமே ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில், நல்ல துவக்கம் பாதி வெற்றி அப்படிம்பாங்க. வெல் பிகின் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல துவக்கம் பாதி வெற்றி. நல்ல விதமாக தொடங்கிட்டோம் அப்படின்னாலே அது பாதி வெற்றியாம். அது எப்படி பாதி வெற்றி அப்படின்னாலே, நல்ல விதமாக துவங்கும் பொழுது நம்முடைய மனம் அதோட மனம் உற்சாகமாக இருக்கும். அந்த மன வலிமை, கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதனால் மிச்சம் பாதி தானாகவே சக்ஸஸ் ஆகிடும். அதான் வள்ளுவர் கூட சொல்லுவார், வினை திப்பம் என்பது ஒருவன் மனத்திப்பம் மற்றைய எல்லாம் பெற அப்படிம்பார். ஒரு காரியத்தில் ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அவனுக்கு அந்த சப்போர்ட் இருந்துச்சு, இந்த சப்போர்ட் இருந்துச்சு, அதனால் அவன் ஜெயிச்சான், அதனால் அவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான், அப்படியெல்லாம் கிடையாது. அவனுடைய மனசில் இருந்த கான்ஃபிடென்ஸ், மனசில் உறுதி இருந்துச்சு, அதனால் எல்லா உதவியிலும் அவன் ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் அவன் ஜெயிச்சிட்டான். மனசில் உறுதி இல்லைன்னா எது இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அதான் வினை திட்பம் என்பது ஒருவனுடைய மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற, மற்ற ரீசன் எல்லாம் செகண்டரி தான். அப்போ அந்த மனத்திட்பம். ஸோ புத்தாண்டு அன்று மனவளக்கல என்பவர்களாகிய நாம் உலக அமைதிக்காக தான் இந்த மன்றத்தில் நம்ம முதல்ல நம்ம மன அமைதிக்காக வந்திருக்கிறோம். நம்ம குடும்ப அமைதி, அதோடைய ஃபைனல் தான் உலக அமைதி. ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்திருக்கிறோம். அதை புத்தாண்டுடைய முதல் நாள் அன்று நம்ம இவ்வாறு ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மனசும் உற்சாகமாக இருக்கும், நமக்கு இந்த ஆண்டு பூரா வெற்றியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த உலக அமைதியை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். உலக அமைதி அல்லது உலக சமாதானம், ரெண்டு வார்த்தைகளை பயன்படுது, ரெண்டு ஒன்று தான். இந்த நம்முடைய சங்கத்துக்கு பேர், நம்முடைய ஆர்கனைசேஷன், நம்ம இயக்கத்துக்கு பேர் உலக சமுதாய சேவா சங்கம். உலக சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சங்கம். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு தான் வாழ்ந்துருக்குறாங்க. யாதும் ஊரே யாவரும் ஊரேன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஊரும் எனக்கு சொந்த ஊர் தான். யாதும் ஊரேன்னா எல்லாமே எனக்கு சொந்த ஊர் தான், எதுவுமே நான் உள்ளூர் நீ வெளியூர் அப்படிங்கிற கிடையாது. யாவரும் கேளீர்னா உறவினர்கள் அர்த்தம். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்முடைய உறவினர்கள். அப்படி விரிந்த ஒரு மனப்பான்மையோடு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அது பிற்காலத்தில் என்ன ஆகுது, அது தாண்டி நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று, அப்படின்னு ஜாதிப்பற்று, அப்படி ஒவ்வொரு விதத்துலையும் மனிதர்கள் இன்றைக்கி குறுகி அங்கெல்லாம் இருக்கும். அதனால் அப்படி இல்லாமல் விரிந்த ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. உலகம் என்றைக்கோ ஒன்றுபட்டுருச்சு அப்படிங்கிற. இன்றைக்கி உலகத்தில் இது ஒரு சுமார் 200 நாடுகள் இருக்குது. 200 நாடுகள் இருக்குது. இந்த 200 நாடுகள் இந்த எல்லை கோடு போட்டு எல்லைகளை இராணுவத்தை நிறுத்தி அவன் நம்மளை சுடுறான், நம்மளை இப்படி இதுக்கு இராணுவத்துக்காக செலவு பண்ணி இப்படி எவ்வளோ செலவுகள் 200 நாடுகள். மகரிஷி சொல்கிறாங்க, இந்த 200 நாடுகளையும் ஐநா சபைகிட்ட அந்த இராணுவத்தை ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படி. அதுதான் அப்போனா தான் உலக அமைதி வரும். இராணுவத்தை ஐநா சபை தான் உலக அமைதி நிறுவனம். அதுகிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் மக்கள் உலக அமைதியோடு வாழ முடியும். எல்லார் கையிலும் துப்பாக்கி இருக்கும் பொழுது யார் கை சும்மா இருக்குமா? அவன் சுற்றுவானோ இல்லை நம்ம சுடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி உலகத்தில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இராணுவத்தை ஐநா சபைகிட்ட ஒப்படைத்தால் மட்டும்தான் அது ஒரு பல முக்கியமான படிகள், அது ஒரு முக்கியமான மாதிரி சொல்கிறது. ஒப்படைத்தால் மட்டும்தான் ஒரு அடிப்படை உலக அமைதி வரும். சரி, இது சாத்தியமா அப்படியெல்லாம் கேட்பாங்க மகிழ்ச்சி. அதுக்கு மகிழ்ச்சி சொல்கிறாங்க, ஒரு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இந்த எத்தனை நாடுகள் இங்கே இருந்துச்சு நீங்கள் படித்திருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் எத்தனை நாடுகள் இருந்துச்சு? ஒவ்வொன்றும் ஒரு சமஸ்தானமாக இருந்துச்சு இல்லை? அதுக்கு முன்னாடி சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படி இருந்து இப்படியே சுமார் 500 சமஸ்தானங்கள் இருந்தது. அதெல்லாம் ஒன்றிணைத்து தான் இந்தியான்னு ஒரு நாட்டை உருவாக்கியிருக்கும். அப்போ அது சாத்தியமாக்கும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாமே சாத்தியம்தான். அப்போ ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மிகப்பெரிய நாடு உருவாகும் நம்ம நினைக்கவே இல்லை. ஆனால் உருவாகியிருக்கு. இதே போல தான் உலகம் எல்லாமே ஒரே நாடாக வரும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா நாடு இருக்கும், பாகிஸ்தான்கிற நாடு இருக்கும், அரசாங்கங்கள் இருக்கும், ஆனால் இராணுவம் மட்டும் ஐநா சபைக்கிட்டே இருக்கும்.
இப்போ ஆல்ரெடி இந்த சிஸ்டம் இருக்குது இந்தியாவில். எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது, கேரளா அரசாங்கம் இருக்குது, கர்நாடகா அரசாங்கம் இருக்குது, தனித்தனி அரசாங்கம் இருக்குல்ல. ஆனால் இராணுவம் அவங்க கண்ட்ரோல் கிடையாது. ஸோ இங்கேயும் ஆர்மி கேம்ப் இருக்குது, அங்கே கேம்ப் இருக்குது. ஆனால் கண்ட்ரோல் அவங்க நல்லா சண்டை போட்டுக்க முடியாது. காவிரியில் தண்ணி கொடுக்கலன்னா நம்ம சண்டை போட முடியுமா? போய் இந்த வாயில் தான் சண்டை போடலாமே தவிர நிஜத்தில் சண்டை போட முடியாது. இதே ஒரு நிலை தான் உருவாக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சி. அப்போ இது உலக அமைதிக்கு உண்டான மகிழ்ச்சியுடைய பல திட்டங்கள் இது ஒரு முக்கியமான திட்டம் சொன்னோம். இதுக்கு அப்படியெல்லாம் ஒத்துக்குவாங்களா, இது சாத்தியமா அப்படின்னா, இன்றைக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அங்கங்கே போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ உலகம் பூரா ஆயுத வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த ஆயுத வியாபாரிகள் அவ்வளோ சீக்கிரம் இந்த உலக சமாதானத்திற்கு வெட்ட மாட்டாங்க. அதனால தான் மகிழ்ச்சி அவர்களே பல காலம் அதை வெளிப்படுத்தி பெரிய அளவில் பிரச்சாரம் செய்ய முடியாத சூழ்நிலை அவருக்கே இருந்துச்சு அந்த காலத்தில். அப்படிலாம் இருந்திருக்கு. பட் என்றைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக ஒன்று வரும், கண்டிப்பாக இந்த ஊரக ஆட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த உலக அமைதிக்காக ஐநா சபையில் முயற்சி எடுத்து எல்லா நாட்டு அரசாங்கம், இந்திய அரசாங்கம், சீன அரசாங்கம், பாகிஸ்தான் அரசாங்கம் எல்லாரும் இராணுவத்தை அதுகிட்ட ஒப்படைச்சா அழிவு இல்லாமல் இன்றைக்கி ஊரக ஆட்சி வந்துடும். இதை நம்ம செய்ய தாமதிச்சா ஏதாவது ஒரு விதத்தில் ஊரக ஆட்சி வந்துடும் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? இது செய்ய தாமதிச்சா வேறு ஏதாவது ஒரு வழியில் ஊரக ஆட்சி வந்துடும். இப்போ ஒரு நாடு அமெரிக்கா எல்லா நாடுகளையும் பிடிச்சா அதுக்கு பேர் ஊரக ஆட்சி தானே. சீனா வளர்ந்த எல்லா நாடுகளையும் பிடிச்சா அதுக்கு பேர் ஊரக ஆட்சி தானே. அப்படி வந்துடும். அது சர்வாதிகார ஆட்சியாக மாறிடும். அப்போது ஒரு ஜெயிலில் இருக்கிறவனுக்கு ரிலீஸ் டேட்டே இருக்கும். ஆனால் சர்வாதிகார ஆட்சியின் கீழே வாழக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு ரிலீஸ் டேட்டே கிடையாது. அது மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் திறந்தவெளி சிறைச்சாலை மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம், திறந்தவெளி சிறைச்சாலை மாதிரி அவன் அடக்கப்பட்டு நம்ம வாழும், மன்னராட்சி மாதிரி அப்படி வந்துடும். அதனால் இது ஒரு பொறுப்புணர்ந்து செய்யப்படணும் அப்படின்னு மகிரி சொல்கிறாங்க. என்னுடைய வாழ்நாளிலேயே நான் 2 உலகப் போர்களை கண்டுவிட்டேன். மகிழ்ச்சி வாழ்நாளே முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், இதெல்லாமே மகிழ்ச்சியுடைய காலத்திலே இது நடந்தது. இப்போ 3ஆம் ஒரு உலகப் போர் வர்றதுக்கு முன்னாடி இது தடுக்கணும். ஒரு கவி மகிழ்ச்சியில் சீறி வரும் 3ஆம் உலகப் போரை தடுக்க அப்படின்னு ஒரு கவி எழுதியிருப்பார். சீறி வரும், பாம்பு சீறிக்கிட்டே இருக்குது, அது கொத்திருச்சுன்னா என்ன செய்ய? பாம்பு எதுக்கு சீருது? கொத்துறதுக்கு தான் சீருது. ஆனால் அது கொத்தாத வரைக்கும் ஓகே. ஆனால் அதோடைய வேகம் எப்படி இருக்குது? கொத்துறதுக்கு தான் அந்த வேகம் இருக்குது. அதுபோல் சீறி வரும் 3ஆம் உலகப் போரை தடுக்க. அப்படி ஒரு உலகப் போர் வந்துச்சுன்னா மக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். இப்போ நம்ம பேசுவது ஒரு உலக கதை தானே. நம்ம உள்ளூரில் நிம்மதியாக தானே இருக்கிறோம், நமக்கு எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி உள்ளூரில் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம்னா நமக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் அரபு நாட்டிலேருந்து வருது. என்ன, கரண்ட் எங்கேயோ உற்பத்தியாகி இங்கே வருது. எல்லா மின்சார நிலையங்கள் மேலேயும் குண்டு வீசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் கரண்ட் இருக்குமா? மோட்ரு போட முடியுமா? குழாயில் தண்ணி வராது. உங்களுக்கு பக்கத்தில் பிரச்சனை இல்லை. பட் எல்லா மக்களுக்கும் என்ன, ஏரி பக்கத்தில் இல்லை. அப்போது எல்லாருக்கும் நம்ம குடிக்க தண்ணி இருக்காது. என்ன, எங்கேயும் வாகன வசதிக்கு பெட்ரோல் கிடைக்காது. இப்படி உலகத்தில் எந்த நாட்டில் போர் நடந்தாலும் நமக்கு இங்கே பாதிப்பு வரத்தான் செய்யுது. இப்போ இஸ்ரேலில் போர் நடக்குதுன்னா அதனால் தங்க விலை கூடுது. அப்போ நம்ம கடைக்கு போகும்போது நமக்கு கையை சுடுது இல்லையா? இப்படி எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் நாம் இந்தியாவில் பாதுகாப்பாக இருக்கிறோம், நமக்கு என்ன அப்படின்னு நாம் அலட்சியமாக இருந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு. அதனால் முதல் திட்டமாக மகிழ்ச்சி இந்த மாதிரி இராணுவத்தை ஐநா சபையிட்டு ஒப்படைக்கணும். 1. 2வது, இது ஒப்படைச்சா ஓகே, அமைதியாயிடும், ஓகே. அதுக்கடுத்து சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? என்ன, பிள்ளைகளை வளர்க்கணும், சொந்தக்காரங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இதுக்கு தான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க. என்ன, பணம் மற்றும் தங்கம் இவற்றின் மதிப்பை ஒழிக்கணும் அப்படிம்ப. பணத்தினால் கவனிக்கிறீங்களா? இங்கே பணத்தினால் வாழ்க்கை தொல்லைகள் அப்படிம்ப. இன்றைக்கி பணத்தினால் வாழ்க்கை தொல்லைகள். அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு 6 இராணுவத்தை ஒப்படைச்சிட்டா சண்டை இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியர்களுக்குள்ளேயே நம்ம காசு விஷயத்தில் சண்டை போடுறோம்ல, அவன் என்னை காசை ஏமாற்றிட்டா, வெட்டு குத்து நடக்குதில்ல. அப்போ அந்த பணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு மகிழ்ச்சி உலக சமாதானம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் மிகப்பெரிய திட்டம் உள்ளது. அதை சுருக்கமான நேரத்தில் சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் விட்டால் உங்களுக்கு அதை சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் அதை விரிவாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். பணம் மற்றும் தங்கம் இவற்றின் மதிப்பை ஒழிக்கணும் அப்படிம்பார். பணத்துக்கு பதிலாக டோக்கன் சிஸ்டம்னு எழுதியிருப்பார். நீங்கள் உழைச்சிங்கன்னா அந்த டோக்கன் அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கும். அதை வச்சு உங்களுக்கு உணவு பொருள் எல்லாம் கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு கடைக்குன்னா பொருளெல்லாம் வாங்கணுமே, அதுக்கெல்லாம் நிறைய திட்டம் எழுதியிருப்பாங்க. என்ன, பொதுவான சமையல் முறை இப்படி நிறைய எழுதியிருப்பார். அதை விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. அது இன்னும் தனியாக அதெல்லாம் பேசுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அப்போது பணத்தோடைய மதிப்பை ஒழிக்கணும். ப்ளஸ் தங்கத்தோடைய மதிப்பு ஒழிக்கணும்.
இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் கரன்சியாக இருக்கிறது ஒன்று டாலரு, இன்னொன்று தங்கம். தங்கத்தை வச்சு தான் கடனுக்கு ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு கடன் கொடுக்குது, வாங்குது, செய்தெல்லாம். அந்த தங்கத்துடைய மதிப்பை ஒழிக்கணும். தங்கம் எதுக்காச்சும் பயன்படுதான்னு மகிழ்ச்சி கேட்குறாரு. தங்கத்துடைய மதிப்பு நம்ம எவ்வளோ மதிக்கிறோம், எதனால்? அது பளபளப்பாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. மற்ற எந்த உலோகத்தை விட அது ஷைனிங்காக இருக்குது, அதனால் அதை மதிக்கிறோம், அதுக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த தங்கம் எதுக்காச்சும் பயன்படுதா? ஒரு இரும்பு ஆணி கூட ஒரு மரத்தில், ஒரு சேரில், ஒரு பெஞ்சில் அடித்து எவ்வளோ காலங்கள் அந்த ஆணி பயன்படுது. ஆனால் நம்ம போட்டிருக்கிற தங்கம் வந்து என்ன, தங்க பிஸ்கட் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அது எதெல்லாம் ஒரு பயன் இருக்கா? ஒரு பயன் கிடையாது. பளபளப்பாக இருக்கும், காட்சி பொருளாக வச்சுருக்கிறோம், அவ்வளோதான் தவிர அதில் ஒரு பயன்பாடு ஒன்றுமே கிடையாது. அதனால் தங்கத்துடைய மதிப்பை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருப்பார். இது ஒரு முக்கியமானது. இராணுவத்தை ஒப்படைக்கணும், அதுக்கடுத்து பணம், தங்கம் இவற்றின் மதிப்பை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ தங்கத்தை கேன்சல் பண்ணும்போது அதுக்கு நிகரான பணத்தை பேங்க்லேருந்து மக்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த பணத்தையும் கேன்சல் பண்ணுறதுக்கு டோக்கன் சிஸ்டத்தை எழுதியிருப்பார். அது படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புக்கு அதில் புரியும். ஸோ இந்த ரெண்டை ஒழிக்கணும். அப்போ பணம்ங்கிறது மக்களுக்கு இல்லாத பட்சத்தில் உழைச்சா டோக்கன் அப்படிங்கிற பட்சத்தில் யாரை ஏமாற்றவே முடியாது. அப்போ அந்த சண்டைகள், அந்த பணத்தினால் வெட்டு குத்துங்கிறது கிடையாது. அதுக்கடுத்து வீடு வாசல் இதெல்லாம் இருக்க, அதுக்கு தான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க, உடைமை தனி மனிதனுக்கு உரிமை உள்ளவரை உலகில் சமாதானம் ஒருபோதும் நிலவாது. உடைமை தனி மனிதனுக்கு உரிமையாக உள்ளவரை உலகில் சமாதானம் ஒருபோதும் நிலவாது. இந்த வீடு எனக்கு சொந்தம், இந்த பில்டிங் எனக்கு சொந்தம், இந்த ஊர் எனக்கு சொந்தம் அப்படியெல்லாம் நம்ம இருக்கும் பொழுது, இந்த பைக் எனக்கு சொந்தம், இந்த கார் எனக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கும்போது, என் பைக்கை நீ யாரா தொடுற, என் வீட்டை நீ யாரா, அப்படி சண்டை வரும் இல்லையா? அப்புறம் அதுவும் சண்டை தானே. பணத்தினாலையும் சண்டை வரும், தங்கத்தினாலையும் சண்டை வரும், இராணுவத்தினாலையும் சண்டை வரும், சொத்துக்கள்னாலையும் சண்டை வரும். அதுதான் மகிழ்ச்சி அவங்க சொல்கிறாங்க, எல்லாத்தையும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக மாற்றணும். தெர் இஸ் நோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எல்லா கடைகள் எல்லாத்தையுமே அப்படி மாறணும், எல்லாமே உலக அரசாங்கத்துடைய அக்கௌண்ட்டில் மாற்றணும். அதெல்லாம் எப்படி திட்டமிடுவது எல்லாமே எழுதியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னா நான் ஒரு சட்டம் கொண்டு வரணுமா? முதல் சட்டம் என்னென்னா பத்திரப்பதிவு அலுவலகத்தை மூடணும். இதான் மகிழ்ச்சி எழுதியிருப்பார். ரெஜிஸ்டர் ஆஃபீஸிலலாம் மூடணும். இந்த நம்ம வீட்டுக்கு 10 லட்ச ரூபா மதிப்புன்னு வச்சுருக்கோம் இல்லையா? எப்படி அந்த மதிப்பு வருது? நாம் இன்னொருத்தருக்கு விற்க முடியும், அவர் நம்மக்கிட்ட வாங்க முடியுங்கிற அந்த மதிப்பு என்ன? நீங்கள் விற்கவே முடியாதுன்னா 10 லட்சத்துக்கு மதிப்பு எப்படி வரும்? அப்போ பத்திரப்பதிவுகளை உலகம் கூட தடை செய்யும். சரி, இது முதல் படி. இது உலக சமாதானத்துக்கு முக்கியமான படி. நம்ம சொத்தை நம்ம விற்கவும் முடியாது, அடுத்தவங்க சொத்தை வாங்கவும் முடியாது. சரி, அப்போ எப்படி அரசாங்கம் எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறீங்க? என்ன இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கதைகளாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமும் பட்டுக்கலாம். நம்ம ஆயுசத்தில் இதெல்லாம் நடக்க போகிறதில்ல, என்ன ஃபியூச்சரில் தான் வரப்போகுது. பட் அந்த இதெல்லாம் மகிழ்ச்சி சொல்கிறாரு. நான் இப்படியெல்லாம் எழுதியிருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து பல பேர் இது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு மகிழ்ச்சியே பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்களாம். அது அவரே கவியில் எழுதியிருப்பார். பெரும் புரட்சிகரமான இத்திட்டத்தை பித்தன் எவனோ எழுதிவிட்டான் என்று தூற்றுவார்கள் அப்படி எழுதியிருப்பார். பெரும் புரட்சிகரமான இத்திட்டத்தை பித்தன் எவனோ எழுதிவிட்டான், பைத்தியக்காரன் எழுதிவிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அந்த மகிழ்ச்சி சொல்கிறாங்க. அப்போது அந்த பத்திரப்பதிவுகளை மூடணும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடு எனக்கு சொந்தம்னா இந்த வீட்டை நான் என் ஆயுள் வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம். எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா என் பிள்ளைகள் ஆயுள் வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம். அதுக்கடுத்து அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி இந்த வீடு அரசாங்கத்துக்கு போகும். இப்படி படிப்படியாக ஒரு 100-200 வருஷத்துக்குள்ள எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆகும். இதுக்கு இப்போனால ஒரு 150 வருஷம் ஆகும், 100-150 வருஷம் ஆகும். ஸோ இப்படி படிப்படியாக தான் மாற்றணும். எத்தனை கோடி வருஷம் மனுஷன் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் உலக சமாதானம் வரணும்னா உடனே மாற்ற முடியாது. முழு சமாதானம் வரைக்கும் எப்படின்னா ஒரு 500 வருஷம் ஆகும். முதல் திட்டம் இராணுவத்தை கலைக்கிறது. அப்படி படிப்படியாக அப்படி போகும். அதுக்கடுத்து கடைசியாக என்னன்னா குழந்தைகள் மற்றும் உறவினர்கள். இதில் தான் பெரிய ஒரு பிரச்சனை. முக்கியமாக உறவினர்கள் பிரச்சனை தான் நிறைய. உறவினர்களுக்குள்ளேயும் சமாதானம் இல்லையா? அணுத்தால் சண்டை போடுறான், பணத்தால் சண்டை போடுறான், தங்கத்தால் சண்டை போடுறான். உறவினர்களுக்குள்ள சண்டை நடக்குது நிறைய. அதை மகிழ்ச்சி சொல்கிறாங்க, சொந்தக்காரங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியுடையது. அதில் உடுக்கை படுக்கை தவிர சொத்தே இல்லை. அந்த புக்கில் போட்டிருப்பார். உடுக்கை படுக்கை தவிர சொத்தே இல்லை, வாழ்க்கை துணையை தவிர சொந்தமே இல்லை அப்படின்னு எழுதியிருப்பார். வாழ்க்கை துணையை தவிர சொந்தமே இல்லை அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா அம்மா எங்கே போவாங்க, என் பிள்ளைங்க எங்கே போவாங்க, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் அக்கா, தங்கச்சி இவங்கெல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னா, இவர்களால் நாம் அடைந்த நன்மைகளை விட பொதுவாக உறவுகள் அப்படிங்கிறதுல
வரக்கூடிய தீமைகள் அதிகமாக இருக்குது, இடையூறுகள் தான் அதிகமாக இருக்கும். பொதுவாக எல்லாருடைய கதை தனிப்பட்ட கதையில் விசாரித்து பார்த்தா உங்கள் சொந்தக்காரங்களாம் நீங்கள் நன்மை அடைஞ்சிங்களா தீமை அடைஞ்சிங்களா பார்த்தா தீமைகள் தான் நிறையா இருக்கும். இதுதான் உலக இயற்கை. அதுதான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க, உலக சமாதானத்துக்கு மிக 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 முக்கியமான படி என்னென்னா குழந்தைகளை அறிஞர்கள் வளர்க்கணும் அப்படின்னு. குழந்தைகளை அறிஞர்கள் வளர்க்கணும் அப்படின்னு. ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். அதுக்கப்புறம் அது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம், அப்புறம் முடிச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஆதரவற்ற குழந்தைகள், பெற்றோர்கள் விரும்பி தரக்கூடிய குழந்தைகள் இப்படியெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவர்களெல்லாம் எடுத்து அரசாங்கம் தனித்தனி முகாம்களில் ஆண் பிள்ளைகள் பெண்கள் தனித்தனி முகாம்களை வைத்து வளர்க்கணும், அரசாங்கத்தில் செலவில் வளர்க்கணும். இந்த குழந்தைகள் வளர்ந்து 20 வயசு ஆகும்போது, அவங்களுக்கு 18 வயசு ஆகும்போது திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த தம்பதியானவர் என்ன ஆகும்னா, ஸோ இவங்க இந்த வளரும் பொழுது இவங்களுக்கு எந்த ஜாதி எந்த மதம் எதுவுமே கிடையாது, ஒரே வழிபாடு ஒரே மொழி இதுதான் சொல்லி வளர்க்கணும். இவர்கள் வளர்ந்து திருமணம் செய்யும் பொழுது இவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். தம்பதிகள் தங்கக்கூடிய முகாம்கள் இருக்கும், அங்கே போய் 6 மாதம் இருக்கலாம். 6 மாதம் தான் ஒரு கேம்பில் இருக்க முடியும். அதுக்கடுத்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கேம்ப், சென்னையில் அவங்க ஒரு கேம்பில் தங்கணும். இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இப்போ ஹைதராபாத்துக்கு போய் அங்கே இருக்கும், அங்கே 6 மாதம் இருக்கணும். அங்கேருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி டெல்லிக்கு, இப்படி உலகம் வர சுற்றி வரும். எந்த ஊர் முகாம்களில் அந்த தம்பதி தங்கியிருந்தாலும் அரசாங்க முகாமில் தங்கும்போது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யணும். அந்த அவங்களுடைய வேலைக்கு டோக்கன் தருவாங்க, டோக்கனுக்கு உணவு கிடைக்கும். இதுதான் அவங்களுடைய நடைமுறையாக இருக்குது. இப்போ அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை அரசாங்கத்தில் ஒப்படைக்கணும். அப்போ எடுத்தோடனே பிள்ளைகளை ஒப்படைக்கணும்னு சொன்னால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் தான் ஆதரவற்ற பிள்ளைகளையும் மனவள கலைஞர்கள் விரும்பி தரக்கூடிய பிள்ளைகளை எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அதை பார்த்து அரசாங்கம் வந்து இப்படி இவங்களாம் பெஸ்ட்டாக நல்லா வளர்த்து ஆளாக்குறத பார்த்து மக்கள் மத்தியில் ஒரு கல்ச்சர் ஒரு பண்பாடு வந்துருமா. அது என்னன்னா, மகிழ்ச்சி சொல்கிறாரு, பெற்றவர்களே பிள்ளைகளை வளர்ப்பது நாகரிகம் அல்ல என்று மக்கள் மத்தியில் கருதும்படியாக ஒரு அறிவு புரட்சி வந்துருங்கிறார். பெற்றவங்களே பிள்ளைகளை வளர்ப்பது என்னப்பா அவங்களே வளர்த்துட்டு இருக்காங்க பிள்ளைய, என்னப்பா ஒரு டீசென்சியே இல்லை இவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு காலம் வரும். இப்போ இன்றைக்கி நமக்கு அது நமக்கு வித்தியாசமாக தெரியுதில்ல, அதை மாதிரி சொல்லாது. பெரும் புரட்சிகரமான இந்த திட்டத்தை பித்தனவனும் எழுதிவிட்டான், ஆனால் இது புரட்சிகரமான திட்டம், இது நடக்கும் அப்படின்னு. அப்போது அவர்களை வளர்த்து ஆளாக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு அணைவு தருவாங்க. இப்படி படிப்படியாகத்தான் தந்து இந்த உலகம் வர உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. அந்த தம்பதி உலகம் வர சுற்றும் 50 வயசு ஆகும் பொழுது அந்த தம்பதி வந்து ஒரே கேம்பில் செட்டில் ஆகிடுவாங்க. அடுத்து அந்த குழந்தைகளை வளர்க்கணும்ல, இந்த அரசாங்கத்துக்கு வரக்கூடிய குழந்தைகள் வளர்க்கணும். அதனால் 50 வயதை கடந்த அறிஞர்கள் தான் குழந்தைகளை வளர்க்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல. ஏன் இந்த குழந்தைகளை வளர்க்குறத நீங்கள் உலக சமாதானத்தோடு ஒப்பிடுறோம் அப்படின்னா, இந்த சண்டைகள் எதில் வருதுன்னு சொன்னோம் இல்லையா, இதை தாண்டி ஜாதி சண்டை வருது, மத சண்டை வருது இல்லை, அதெல்லாம் எதை வருது, எதனால் வருது? மாதிரி சொல்கிறாங்க, பெற்றவர்களே பிள்ளைகளை வளர்ப்பதனால தான் ஜாதி மதம் இனம் மொழி செல்வம் வறுமை இதெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்கள், நமக்கெல்லாம் நம்ம என்ன ஜாதின்னு நமக்கு தெரியும், நம்ம என்ன மதம்னு நமக்கு தெரியும், நம்ம என்ன ஊர் அப்படின்னு தெரியும், நம்முடைய பொருளாதாரம் என்னன்னு தெரியும். இதெல்லாம் இப்படி நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து தானே. இன்றைக்கி நம்ம பணக்காரனாக இருக்கோம் ஏழையாக இருக்கும், இதெல்லாம் நம்ம அப்பா அம்மா கொடுத்தானே. அப்பா என்ன சொத்து வச்சாரோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையாக இருக்குது. அப்பாவுடைய ஜாதி தான் நம்ம ஜாதியாக இருக்குது, அப்பாவுடைய மதம் தான் நம்முடைய மதமாக இருக்குது இல்லையா. அப்போது நாம் இப்போ ஒரு இந்து ஒரு முஸ்லீமை சண்டை போட்டுக்கிறான் அப்படின்னா, இவன் இந்துன்னு இவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? இவன் முஸ்லீம்னு அவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? அவங்க அப்பா அம்மா தானே வளர்த்தது. அப்போது நம்ம முஸ்லீம் இந்து அப்படி வித்தியாசம் யார்? இவங்க 2 பேரும் உலக அமைதி கேம்பில் வளர்ந்தாங்கன்னா வித்தியாசம் தெரியுமா? சண்டை நடக்காது இல்லையா? அதான் மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் ஒரு பணக்காரன் வீட்டு பையன் அவன் பணக்காரனாக இருக்கான், ஏழை வீட்டு பையன் அவன் ஏழையாக இருக்கிறான். அதான் சொல்கிறாங்க, பெற்றவர்களே பிள்ளைகளை வளர்ப்பதனால தான் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இதை ஒழிக்கணும்னா அரசாங்கம் பிள்ளைகளை வளர்க்கணும். எடுத்த உடனே பிள்ளைகளை கூடனா கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ரோல் மாடலாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி உருவாக்கி காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி அரசாங்கங்கிறது உலக மக்கள் கூடி முடிவு பண்ணி அந்த இராணுவத்தை ஒப்படைக்கிறது அப்படின்னு. ஸோ ஃபைனலாக ஒன்று என்னென்னா, ஒரு மைசூர் கவி சொல்கிறாங்க, உலக அமைதி வேணும் அப்படின்னா பெண்களின் தியாகம் அவசியம் அப்படின்னு இருப்பார். நீங்கள் அந்த ஒரு கவியை படிச்சுட்டு போனாமல், பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன் அப்படின்னு ஒரு கவி எழுதியிருப்பாங்க. பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன், பேருலகில் வாழும் மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே, எனில் வேற என்ன பெருமை வேண்டும் இதைவிட எடுத்து சொல்ல அப்படின்னு. இது முதல் ஒரு 4 வரி இருக்கும். அடுத்து இன்னும் ஒரு 4 வரி எழுதியிருப்பாங்க. என்னென்னா, பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வளர்க்க அனுமதியார். பெண்ணினத்தின் இயல்பு
பெற்ற மக்கள் தம்மை பிறர் வளர்க்க அனுமதியார். மனமும் ஒவ்வார், மனசும் ஒத்துக்காது அவங்களுக்கு. எனினும் பெண்ணிடத்தின் விடுதலைக்கும் பேருலக அமைதிக்கும் இந்த தியாகம் அவசியமாம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பெண்களுடைய சைக்காலஜி என்னென்னா, தான் பெற்ற பிள்ளைகளை தானே தான் வளர்க்கணும். அதுக்கெல்லாம் மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போல்லாம் இந்த திட்டம் வரும்போது எதிர்ப்பு சொல்லும்போது மக்கள் சொல்லுவாங்களாம், அது எப்படிப்பா ஒரு ஆடு மாடு கூட அது பிள்ளைகளை அதுதானே வளர்க்குது, மாடு குட்டி போட்டால் அது தன் பிள்ளைகளை தான் தானே வளர்க்குது, கோழி தன் பிள்ளைகளை தான் தானே வளர்க்குது, 5 அறிவுக்கே அவ்வளோ அறிவு இருக்கும்போது 6 அறிவு எப்படிப்பா நம்ம விடுறது அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அதுதான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன மகிழ்ச்சி சொல்கிறேன்னா, பெண்ணின் விடுதலைக்கும் பேருலக அமைதிக்கும் இந்த தியாகம் அவசியம் அப்படிங்கிறது. அப்போ என்ன சார், பாசங்கிறது இல்லாமல் போயிடும்ல நீங்கள் சொல்கிற பார்த்தா அப்படின்னு. அது என்னென்னா, உண்மையாகவே பாசம் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. பாசங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அன்பு ஒன்று, அன்புங்கிற மட்டும்தான் அந்த உலகத்தில் உண்டு. பாசங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு வேல்யூவே இல்லை. அது ஒரு எமோஷன், அது ஒரு நெகட்டிவ் எமோஷன். பாசம் அப்படிங்கிறது அதனால தான் நீங்கள் வழுக்கு விட்டாலும் அதுக்கு பேர் பாசங்கிறோம். இதுக்கும் பாசம் அதுக்கும் ஒரே வார்த்தை தான் வச்சுருக்கோம். பாசம் என்ன பண்ணும், வலிக்கு விட்டுரும். இன்றைக்கி அப்படி தான் வலிக்கு விட்டுருக்கு எல்லா சொந்தங்களுக்கு மத்தியில். என் தம்பி, என் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கடனை கொடுக்க வாங்க செய்ய எவ்வளவு உங்கள் குடும்ப பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும், எல்லார் வீட்லையும் இருக்கும். அப்போ அதெல்லாம் எதனால் நடக்குது, எல்லாமே நம்மளை வலிக்கு தானே விட்டுருக்கு. எங்கள் அப்பாவுக்காக நான் இதை செஞ்சேன், என் பிள்ளைக்காக நான் செஞ்சு வலிக்கு தான் விழுந்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படி வலுக்கிறது தான் அந்த பாசம். அப்போ என்ன சார், அப்போ அன்பு வேறு பாசம் வேறு? ஆமாம், அன்பு மட்டும்தான் உலகில் நிரந்தரம். இப்போ பாசம்னா என்ன அது சொல்கிற மகரிஷி. பாசம்னா வேறு ஒன்றும் இல்லை. நான் என் பிள்ளையை வளர்க்குறேன், நான் என் தம்பியை பார்க்குறேன், என் அண்ணனை பார்க்குறேன், எங்கள் அக்காவை பார்க்குறேன், இது அம்மா. அப்போ இது எங்கள் அம்மா, இது எங்கள் அண்ணன், இது என் பிள்ளை, இது எங்கள் சித்தப்பா அப்படின்னு பார்த்து 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 மனதில் திரும்ப 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 பிரதிபலித்து 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 அந்த எண்ணம் தான் அழுத்தமாக போய் பாசமாகிடுது. பாசங்கிறது என்ன, தண்ணி தொடர்ந்து தேங்கி 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 இருந்தாலும் அந்த பாசம் உருவாகும். ஒரு தடவை பாசம் வந்துருமா, வராதில்ல. அப்போ திரும்ப 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 அழுத்தமாக கெட்டியாக மாறினா பாசம் அது வலிக்கு விடுது. அதே போல் நம்ம மனசில் அழுத்தமான பதிவு இருக்குது. என் தம்பி, என் அண்ணன், என் பிள்ளைங்க, அப்போ என் அம்மா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதுதான் அந்த பாசத்திற்கு. மற்றபடி பாசம் என்பது அப்படி ஒன்று இல்லை. மனிதன் அறிவிலே உயர்ந்திருக்கிறான், அதுக்கு உலக விடுதலை பெறணும் அப்படின்னா பிள்ளைகளை அரசாங்கத்தின் பொறுப்பில் வளர்ப்பது தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கடுத்து கடைசி என்னென்னா, இப்படி இந்த மாதிரி குழந்தைகளை கொடுப்பதற்கு பெண்கள் மனம் ஒவ்வ மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பெண்கள் மனசு ஒவ்வாது அப்படின்னு, அது அவருடைய இயல்பு தான். ஆனால் மகிழ்ச்சி சொல்கிறாங்க, ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையில் இருக்கிற பாசம் அந்த காலத்தில் இந்த கவியில் இருக்கிறார். 1950-60 30 வருடங்களுக்கு முன்னாடி அம்மாவுக்கும் மகளுக்கும் இருந்த பாசத்துக்கும் இப்போ இருக்கிற அம்மா மகளுக்கு இருக்கிற பாசத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது கேப்பு கூடிக்கிட்டே போகுது. இப்போ 1950-60 எழுதின கவி இது. அப்போ அதுக்கு 1940 வச்சுக்கோங்க. அம்மாவுக்கும் மகளுக்கும் இடைக்கிற பாசம், எனக்கு உதாரணம் இது அப்பா மகன் எல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் இருக்கிற பாசம் தலைமுறை தோறும் இடைவெளி கூடிக்கொண்டே போகிறது. அப்போது நம்முடைய அம்மா அவங்க அம்மாவை எப்படி நினச்சாங்க, அவங்க பாட்டி எப்படி நினைச்சாங்க அப்படிங்கிறதுக்கும், நம்ம பிள்ளைங்க நம்ம அம்மாவை இல்லை நம்ம அம்மாவை எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது நம்ம மனசுக்குள்ளே தான் அகத்தாய்வு பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கணுமே தவிர எல்லாரையும் நம்ம வெளிப்படுத்த பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. ஆனால் மகிழ்ச்சி இது எழுதி சைக்காலஜிக்கல் எழுதியிருக்கிறார். அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையில் பாசங்கள் குறைந்து கொண்டே தான் வருகிறது. இந்த காலப்போக்கை ஒட்டி வைத்து பார்க்கும்போது இப்போ எப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார் இந்த கவி. அப்போ போக 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 இடைவெளி கூடிக்கொண்டு தான் போகுமே தவிர பாசம் என்பதுங்கிறது நம்மளை இந்த மாதிரி வலிக்கு விடக்கூடியது ஒன்று தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பிள்ளைகளை அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து பொதுவாக வளர்க்கக்கூடிய ஒரு பண்பாடு வந்துடும். அப்படி பொதுவாக வளர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு ஒரே மொழி கற்றுக் கொடுக்கப்படும், ஒரே வழிபாடு கற்றுக்கொள்ளப்படும், சைவ உணவு கற்றுக்கொள்ளப்படும், நான்வெஜ்ஜு கிடையாது, மூர்க்கத்தனம் வராது, இப்படி நிறைய எழுதியிருப்பாங்க. அப்படி வளர்ந்தால் தான் நம்ம அந்த சமுதாயத்தில் இது நல்லபடியாக வாழ்ந்து அவனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். வள்ளுவர் ஒரு குறளில் சொல்கிறாரு, நல்ல கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கணுமா. நீ ஏன் நல்ல கேரக்டர் இல்லைன்னா உனக்கு பிள்ளைகளே வேணாங்கிறாரு. தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றின் தோன்றாமை நன்று அப்படின்னு. அதென்ன தோன்றுறது, நம்ம தான் தோன்றிட்டோமே அப்படின்னு. இது சாதாரண மக்களுடைய அறிவு. தோன்றினா நாம் தான் நம்ம பிள்ளைகளாக மறுபடியும் தோன்றோம். ஒரு மாமரம் விதை மூலமாக இன்னொரு மாமரமாக செடியாக முளைக்கல, திரும்ப முளைக்குது இல்லையா, அதுதான் திரும்ப தோன்றுறது. தோன்றின் புகழோடு தோன்றுங்க. எப்பா உன் கருமையத்தில் நீ நல்ல கேரக்டர் 80% 70% புண்ணிய பதிவு வச்சுருக்க, 30% பாவப்பதிவு. இது கணக்கு எல்லாருக்கும் இந்த கணக்கு தெரியாது. நான் ஓரளவு நீ நல்ல குணத்தோடு இருக்கிறேன்னா நீ பிள்ளைகளை பார்த்தா உன் பையனை அதே போல் வருவான்.
நீயே ஒரு ரவுடியாக இருந்துட்டு நீயே அடுத்து கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கும்போது நீ உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவனுக்கு அதே புத்தி தானே வரும். விதை ஒன்றும் செடி ஒன்றும் முளைக்குமா? அப்போது ஒன்னாலையும் சமுதாயத்துக்கு கஷ்டம், உனக்கு 2 பிள்ளைங்களை பிறந்து இன்னும் 2 பேர் சேர்த்து இப்போ 3 பேரால் கஷ்டம். இதெல்லாம் நான் என் சொந்தத்திலே நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். எனக்கே இது நிறைய பாதிப்பெல்லாம் இதில் இருக்குது. என்னுடைய சொந்தக்காரங்களில் நிறைய அதெல்லாம் இல்லை, லைவாக கண்முடைய நினச்சி நான் பேசுகிறேன். அப்போ அந்த ஆள் வந்து அவர் பிள்ளையே பராமரிந்து இன்றைக்கி ஒருத்தரோட கஷ்டமாக போயிருக்குமே நான் நினச்சி பார்க்குறேன். அப்போ அதுதான் வள்ளுவர் சொல்ல, தோண்டின் புகழோடு தோன்றுகிறேன். உன் கருமையத்தில் புகழ் இருந்துச்சு, உனக்கு நல்ல குணங்களோடு நீ இருந்தால் பிள்ளைகளை பெருப்பா. இல்லைன்னா உன்னோட கஷ்டம், சமுதாயத்துக்கு நீ கொடுக்குற கஷ்டம் உன் ஆயுசோட உன்னோட முடிஞ்சு போகும். நீ வேணாம், மறுபடியும் 2 ஜெராக்ஸ் எடுக்காத அப்படின்னு. அப்போது இதுதான் மனிதனுடைய கேரக்டர். அப்போ ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் தொடர்ந்து வருது. ப்ளஸ் உறவுகள் அப்படிங்கிறதும் தொடர்ந்து வருது. எல்லாத்தையும் மாற்றுவதற்கு மகரிஷி இதை எழுதியிருக்கிறாங்க. பெண்களுடைய தியாகத்தின் மூலமாகத்தான் அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் மகரிஷி சொல்கிறாங்க. இப்படி எவ்வளவோ திட்டங்கள் மகரிஷி அதில் சொல்கிறாங்க. அது நீங்கள் அந்த உலக சமாதானம் அப்படிங்கிற புத்தகத்தை படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த 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 உலக அமைதி வேள்வியை நம்ம கொண்டாடுறோம், ஏன் மகரிஷி அப்படி இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு சந்தேகம், மகரிஷி ஏன் இந்திய விடுதலை போராட்டத்திலலாம் ஏன் ஈடுபடலை அப்படிலாம் தெரியும். அப்போ இந்திய வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு அவர் காலத்தில் அவர் சொல்லியிருந்தா இன்றைக்கி லண்டனில் போய் நம்ம பிரான்ச், அமெரிக்காவில் பிரான்ச் எப்படி ஆரம்பிக்க முடியுமா? அப்போ உலகமே நம்முடைய குடும்பம் அப்படி நினச்சா மட்டும்தான் நம்ம அப்படி அந்த ஒரு விரிந்த எண்ணம் இருக்கணும். அப்படி இல்லாமல் நீ வெள்ளைக்காரன் நீங்கள் ஆட்சி செய்யாத, நீ போ அப்படின்னு விரட்டி விட்டோம். இப்போ வெள்ளைக்காரன் போனதுக்கப்புறம் கொள்ளைக்காரங்க தானே ஆட்சி செய்கிறாங்க. அப்படி தான் நடக்குது. யாராக இருந்தாலும் ஊழல் செய்வாங்க. அப்போது அரசாங்கத்தின் மூலமாகவும் என்ன நன்மை, அரசியல்வாதிகள் மூலமாகவும் உலகம் இது வராது. மகரிஷி சொல்கிறாங்க, அதாவது அந்த விண்வெளிக்கு ராக்கெட்டில் விண்வெளிக்கு எல்லா நாட்டு அரசியல்வாதிகளையும் மேலே ஏற்றி அனுப்பிவிடணும். உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு இந்திய பிரதமர், பாகிஸ்தான் பிரதமர், சீன பிரதமர், அமைச்சர்கள் எல்லாரையும் என்ன விண்வெளிக்கு ஏற்றி விட்டுட்டு அவங்க எல்லோரும் ஒரு வருஷம் கழித்து கீழே இறங்குற மாதிரி அப்படி செட் பண்ணிடணும். அப்படி ஒரு வருஷம் வச்சு வர்றதுக்குள்ளே உலகம் எல்லாம் ஒன்றாயிடுமா, உலக மக்கள் எல்லாம் மெர்ஜ் ஆகிடுவாங்களாம், ஒன்று கலந்துருவாங்களாம். அது மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் உலகம் என்றைக்கோ ஒன்றுபட்டு விட்டது. அவங்க முழுமையாக ஒன்றுபட விடாமல் தடுப்பது யார் அப்படின்னா அந்த நாட்டு அரசியல்வாதிகள் தான் தடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பொருள்துறை, மதத்துறை தலைவர்கள், பொருள்துறை தலைவர்கள், அரசியல் துறை தலைவர்கள், முக்கியமாக அரசியல் துறை தலைவர்கள் செய்த அட்டகாசம் தான் நிறைய. இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையே நம்ம கோடு போட்டு ஓ நாடு என் நாடு பிரித்து வச்சுருக்கோம். அது மகிழ்ச்சியோட நாடு, மொழி அப்படி எந்த பற்றும் வச்சுக்கவே கூடாது. நான் தமிழ்நாடு இந்தியன் அப்படி இந்த பாரத விலாஸ் படத்தில் சிவாஜி கத்தி வருவார் இல்லையா, இப்போ இந்திய நாடு என் வீடுன்னு கடையில் ஹார்ட் அட்டாக்ல தான் போய் அப்படியெல்லாம் தேவையே இல்லை. மகிழ்ச்சி சொல்கிறாரு, எங்கள் நாடு என்ன. ஸோ இது மட்டும் சுருக்கமாக சொல்லி நிறைய நேரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பேசத்தானா வந்துட்டுருக்கு. எங்கள் நாடு, அதாவது நாட்டுப்பற்று, மொழிப்பற்றும் இருக்கக்கூடாது, ஜாதிப்பற்று இருக்கக்கூடாது. ஜாதிப்பற்று என்ன அரசாங்க கேம்பில் வளரும்போது ஜாதி இல்லாமல் போயிடும், மதப்பற்றும் அங்கே இல்லாமல் போயிடும். மொழிப்பற்றும் ஒரே மொழி தான் எல்லாருக்கும் சொல்லித்தரப்படும், மொழிப்பற்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் நாடுகள் அப்படின்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அது இராணுவம் ஒன்று இருக்குன்னா தான் நாடுகள் ஒன்றுபட முடியாமல் இருக்குது. இப்போ இந்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கர்நாடகாவும் தமிழ்நாடும் ஒன்றுபட்டு தானே இருக்குது. பார்டர் தாண்டி நம்ம போகிறோம் வர்றோம் செய்கிறோம், மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு தான், அங்கே நிலம் வாங்குறோம் இங்கே நிலம் வாங்குறோம், ஒன்றுபட்டு தான் இருக்குது. அரசாங்கம் மட்டும்தான் கொஞ்சம் அரசியலில் நம்ம பிரிச்சுட்டு இருக்காங்க, மற்றபடி ஒன்றுபட்டு தான் இருக்குது நடைமுறையில் பார்க்கும்போது. அப்போது எங்கள் நாடு மாதிரி சொல்ல, எங்கள் நாடு என்று எவரும் பிரித்து சொல்ல இடமில்லாதவாறு ஏற்ற ஓர் உலக ஆட்சி காண்போம் அப்படின்னு. நான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் தான் போக முடியும். காஷ்மீரை தாண்டினா எனக்கு பாஸ்போர்ட் விசா வேணும்னா இது ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை தானே, திறந்தவெளி ஜெயில் தானே. அப்போ அப்படி இல்லாமல் ஒரு விரிந்த உலகமே, மிகப்பெரிய உலகமே என் சொத்தாக இருக்கும் பொழுது என்ன, நான் ஏன் இப்படி ஒரு சின்ன ஒரு எல்லைக்குள்ளே, இந்த நிலம் தான் என்னோட நிலம், நான் ஏன் எல்லை கட்டி வாழணும் அப்படின்னு இதெல்லாம் சிந்திக்கணுங்கிறது. அதனால் நாட்டுப்பட்டு இருக்கக்கூடாது, மொழிப்பட்டு இருக்கக்கூடாது. தமிழ் மொழி, தமிழ் அன்னை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ தெலுங்கு அன்னைன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, கன்னட அன்னை அவங்க சொல்லிக்கிறாங்க, எந்த அன்னையும் கிடையாது. இருக்கிறது ஒரே அன்னை, நம்ம பெற்ற அன்னை மட்டும்தான். அதுக்கு மாதிரி சொல்கிறாங்க, மொழி என்பதை மொழி அதனை தாய் என்று எண்ணோம், எண்ணாதிருக்கிற எண்ணோம் அப்படின்னா எண்ணாதீங்க அப்படின்னு. மனிதனே மொழியை பெற்றான், உச்சரிப்பாய் நான் வசைந்து உருவான எழுத்து, ஒளி, வரி, வடிவம். இதில் எச்சப்தம் யாருக்கு விளக்கு, யாருக்கு சொந்தம்? இப்போ நீயா ஓ வாயிலேருந்து பேசுகிற, துமாரா நாம் கியா ஹே ஹிந்தியில் பேசினா குறைஞ்சிட போறியா? ஓ வாய் தானே அந்த சவுண்டை கிரியேட் பண்ணுது, நீ தானே உன் கையில் தானே எழுதுற. அதே போல் அந்நிய மொழி, அதான் சொல்கிறேன். நீ போட்டிருக்கிற சட்டை, நீ உன் வண்டியில் இருக்கிற பெட்ரோலு, இதெல்லாம் அரபு நாட்டிலேருந்து வந்து இன்றைக்கி ஓன் பெட்ரோலுங்கிற, இன்றைக்கி ஓ வாயில் இருக்கிற சவுண்ட் மட்டும் எப்படி அந்நியனோட ஆகிறோம்? இதெல்லாம் தான் மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உலகமே ஒன்றுபட்டு விட்டது. அதை இந்த 3 துறை தலைவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பொதுவாக இப்போ இந்த குழந்தை வளர்ப்பு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் பெண்களோ சரி ஆண்களோ சரி எல்லாருடைய மனசில் என்ன இருக்குன்னா, ஏடா என் பிள்ளையை வந்து நான் அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டோம்னா இப்போ என்னை யார் பார்த்துக்குவா, அதான் ஒரு மெயின் கடி. என்னை யார் பார்த்துக்குவா? மக்கள் வந்து குழந்தைகள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மொத்தம் 3 காரணம் தான். எனக்கு குழந்தைகள் இருக்கணும், நான் குழந்தைகள் பெறணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 3 காரணம் தான். இந்தியாவில் 3 காரணம், மற்ற நாட்டில் 2 காரணம் தான். முதல் காரணம், இந்தியாவில் இருக்கிற முதல் காரணம் என்னென்னா, சமுதாயம் எனக்கு குழந்தை இல்லைன்னு குறை சொல்லிடும். அவளுக்கு குழந்தை இல்லைப்பா, அவனுக்கு குழந்தை இல்லைப்பா, 10 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்னு சமுதாயம் நம்மளை குறை சொல்லிடும், நம்மளை இன்சல்ட் பண்ணிடுவாங்க, அவமானப்படுத்திடுவாங்க அப்படின்னு சமுதாயத்துக்கு பயந்து கொண்டு குழந்தை பெறுவது. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் காரணமாக, ஃபாரினில் இது கிடையாது. அடுத்த 2வது காரணம் என்னென்னா, எனக்கு வயசான என்னை யார் பார்த்துக்குவான் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஆலமரம் கூட பாருங்கள் விழுதை உருவாக்குது, அப்புறம் இந்த விழுது அந்த ஆலமரத்தை தாங்குது, அப்போ நமக்கு பிள்ளைகளை வேணாமா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வயசான என்னை யார் பார்த்துக்குவோம். 3வது, என்னோடய சொத்துக்களை யாருக்கு கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு வீடு இருக்குது, எனக்கு சொத்து இருக்குது, இந்த வீடை யாருக்கு நான் கொடுத்துட்டு போகிறது. என் சொந்தக்காரன் போல சரியில்லை, எனக்கு பிள்ளைகள்லாம் அவன் எடுத்துக்குவான், இல்லைன்னா அரசாங்கம் யாருக்கு எப்படி தானே போகும். என் சொத்தை இன்னொருத்தன் கொடுத்துட்டு போகிறதா, என்னை யார் பார்த்துக்குவா, என்னை குறை சொல்லிடுவாங்களே. இந்த 3 காரணத்துக்காக மக்கள் குழந்தைகள் பெறுகிறார். அதுக்காக மகிழ்ச்சி சொல்கிறாங்க, அந்த புக்கை படித்து பார்க்கும்போது, அந்த புக்கை படித்து முடிக்கும்போது அதில் ஒரு இடத்துல முக்கியமாக சொல்கிறாங்க, இந்த திட்டமெல்லாம் செயலுக்கு வரும்பொழுது அன்றைக்கி உள்ள மக்களுக்கு என்ன ஃபீல் ஆகுமா, எனக்கு வயசான யார் என்னை பார்த்துக்குவா அப்படின்னா, இந்த விரிந்த உலக சமுதாயமே என்னை பார்த்துக்கொள்ளும், இந்த மிகப்பெரிய 1000 கோடி ஜனத்தொகையை இந்த எல்லா மக்களும் என்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு இருக்கணும். அப்போ எனக்குன்னு ஒரு வீடு வாசல் இல்லையா அப்படின்னா, இந்த உலகமே எனக்கு வீடாக மாறிடும். இந்த மிகப்பெரிய உலகமே நமது வீடாகவும், இந்த உலக சமுதாய மக்களே நமக்கு உறவினர்களாக, இவர்களை இந்த அரசாங்கமே நம்மளை பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிற அந்த ஒரு விரிந்த ஒரு சுதந்திரம், மனசுக்கு ஒரு ஆறுதல் எல்லாமே அதில் வந்துடும் அப்படிங்கிறது. இதெல்லாம் படித்து பார்க்கும்பொழுது ஒரு அரை மணி நேரம் சொல்லவே உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும் என்னென்ன பாயிண்ட். இந்த புக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்க ஆதங்கமாக இருக்கும், என்னடா இன்னும் 100 வருஷம் ஆகுமே வர அப்படின்னு யோசிப்போம், அந்தளவுக்கு இருக்கும். அதனால் இன்றைக்கி உலக அமைதி தினத்தன்று இந்த மகரிஷியுடைய நம்முடைய சங்கத்துடைய நோக்கமாகிய உலக அமைதியை நம்ம சிந்திச்சிருக்கோம், உலக சமாதானத்தை நம்ம சிந்திச்சிருக்கோம். நம்முடைய சங்கத்துடைய நோக்கம் இதுதான். நம்முடைய நோக்கம் முதல்ல என்னென்னா, நமக்கு மன அமைதி, நம்ம தனி மனித அமைதி இருக்கணும், நம்ம தவம் செய்து நம்ம குடும்பத்தில் அமைதி இருக்கணும். அது விளைவாக ஃபைனலாக உலக அமைதி, தனி மனிதன அமைதி வந்தால் தான் படிப்படியாக பரவி இன்றைக்கி உலக அமைதியாக வர முடியும். அதனால் இதுவும் உலக அமைதி வரணும்னா அரசாங்கத்தை ஒப்படைக்கணும், இராணுவத்தை ஒப்படைக்கணும், தங்கம் பணம் இருக்கிற மதிப்பை கேன்சல் பண்ணணும், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி பூரா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக மாற்றணும், ஒரு ஆயுளுக்கு பிறகு பத்திரப்பதிவை கேன்சல் பண்ணணும், ஆதரவற்ற குழந்தைகள் எடுத்து வளர்க்கணும், அவர்கள் ஒரே வழிபாடுகள் சொல்லித்தரணும். இப்படி படிப்படியாக சொல்லி சில தவத்தில் வரைக்கும் வரைக்கும் தவம் பண்ண எல்லாம் ஒப்படைச்சாச்சு. தவம் பண்ணணும், தவம் பண்ணத்தானே மனசுக்கு அமைதி கிடைக்கும். மனசு அமைதியாக இருந்தால் அவன் சைக்கோட இன்னொருத்தனை போய் சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போ மனசு அமைதிக்கு தியானம் வேணும். அப்போ இராணுவத்திலேருந்து தியானம் வரைக்கும் குறைஞ்சது இப்படி பல திட்டங்களை கொடுத்து இதெல்லாம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக உலக அமைதி வந்துடும். அப்படி வருவதற்கு குறிப்பிட்ட காலங்கள் எடுத்தாலும் கூடி சீக்கிரம் அது வரும் அப்படின்னு தான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த இந்த செம்பரம்பாக்கம் மனவளக்கலை மன்றத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.